ஓம் நம சிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் அஷ்யஸ்தாயா ஆருட ஜோதிடர் பிரபாகரன். உமன்ஸ் வேர்ல்டு கப் 2025 ஃபைனல் மேட்ச் ஞாயிறு பிற்பகல் 3 மணிக்கு மும்பையில் நடக்கக்கூடிய இந்த மேட்ச் யார் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது, 6 என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஜோதிட கணிப்பு ரீதியாக நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பலனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சில மேட்சஸ் தப்பாக போயிடுது, சில மேட்சஸ் பர்ஃபெக்டாக வருது. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த உமன்ஸ் லீக்கை பொறுத்தளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. ப்ரோ கபடி லீகோட ஃபைனல் மேட்சோடைய ப்ரெடிக்ஷன் கூட நம்ம பக்கா கொடுத்துருந்தோம். டைம் ஒதுக்கி டபாங் டெல்லி கேசி அணி வின் பண்ணும் அப்படின்னு டெலிகிராம் சேனலில் அப்டேஷன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அப்டேட் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மேட்சை நம்ம கொஞ்சம் முழுமையாக பார்த்துருக்கோம். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது ஜோதிட கணிப்பு ரீதியாக ஹர்மன் பிரீத் கர் மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் யாருடைய அமைப்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்டாக தெளிவாக நம்ம ஜோதிட கணிப்பு ரீதியாக பார்த்துருக்கோம். வரக்கூடிய விஷயங்கள், நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஃபார்ம் அன்ஃபார்ம் அப்படிங்கிறது கிடையாது. ஓப்பனாக நம்ம சொல்லுவோம் யார் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத ஜோதிட கணிப்பு ரீதியாக நம்மளுக்கு என்ன வருதோ அதை நம்ம தெளிவாக சொல்லிகிட்ருக்கோங்க. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா மும்பையில் பிற்பகல் 3 மணிக்கு நடக்கக்கூடிய மேட்ச். கும்ப லக்னத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மேட்ச் துவாதசி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் அமிர்த யோகத்தில் நடக்கக்கூடிய இந்த மேட்ச் யார் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய கணிப்பு ரீதியாக பார்க்கும் பொழுது போத் ஆர் ஈக்குவல் பவர், 2 பேருக்குமே சரிசமமான வெற்றி அமைப்புங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வெற்றி கணிப்பில் வந்திருக்கு. ஆனால் 6 அது முழுமையான மாற்று முறை. அந்த முறை என்ன சொல்லுது இந்த மேட்சை பற்றி அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். கணிப்பு வந்திருக்கு. ஸோ அந்த ஜோதிட கணிப்பு ரீதியாக எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 6 முதல் ஆருடம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா அணி சேசிங் பண்ணி வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஏறக்கூடிய ஆருடம் ரீதியாக பார்த்திங்கன்னா ஷூர் ஷாட் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஜாக்பாட் மேட்ச் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா செமிஃபைனல் நடந்த இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அந்த மேட்ச் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இந்த மேட்ச்சில் இந்திய அணி எப்படி மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்கை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று எல்லாத்துடைய கவனத்தை ஈர்த்துச்சோ அதே மாதிரி இந்த மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா அணி அதே மாதிரி கவனத்தை ஈர்க்கும். மேட்சும் ஏறக்குறைய அதே மாதிரி போகும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஆனால் டார்கெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 250+ அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? அதாவது 6 அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் முழுக்க ஆல்ரவுண்டர், பேட்ஸ்மேன், பவுலர், ஸோ எல்லாத்துடைய டாமினேட்டட் மேட்சஸாக இருக்கும். எக்ஸ்பெஷலி பவுலர் கொஞ்சம் அதிகமாக டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 4 பிரகாரம் பார்த்திங்கன்னா 2 பேட்ஸ்மேன்ஸ் 100+ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத விட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்தியா அணியோடைய ஸ்கோரை நகர்த்தணும் அப்படிங்கிற போது இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு 100 போடக்கூடிய அளவுக்கு 2 டீம்லேயுமே 2 பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எந்த பிளேயர்ஸ் வரப்போகிறாங்கன்றது தெரியல. ஆருடம் அப்படி தான் சொல்லுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 ஆல்ரவுண்டர் 50+ ரன்ஸ் + 3 விக்கெட்ஸ் அப்படின்னு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்றது வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமாக நடக்கக்கூடிய இந்த மேட்ச். அதாவது எப்படி பார்த்திங்க அப்படின்னா வெற்றி பெறக்கூடிய அணி தோல்வி பெறுற மாதிரி போகும், தோல்வி பெறக்கூடிய அணி வெற்றி பெற மாதிரி போகும். இந்த விஷயங்கிறது மாறி மாறி வரும். ஆனால் இருந்துட்டாலுமே ஒரு நபர், அதாவது ஒரு பிளேயர் ஒட்டுமொத்த அதாவது போன மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அணியோடைய பேட்ஸ்மேன் அவங்க எந்த அளவுக்கு கவனத்தை ஈர்த்தாங்களோ
அதே அளவுக்கு இந்த மேட்சும் ஒரு உமன் பிளேயர் ஒட்டுமொத்த மேட்சுடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரிடிக்ஷன் வந்திருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான மேட்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இதுதான் நம்மளுடைய 6 எந்த அளவுக்கு நம்ம எடுக்கக்கூடிய கணிப்பு இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்தியா ஒரு வேளை ஜெயித்தா உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உமன்ஸ் லீக்கில் 2 அணியுமே இன்னும் வேர்ல்டு கப் வின் பண்ணது கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்திய அணி வின் பண்ணுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்மளுடைய கணிப்பு சவுத் ஆஃப்ரிக்கா அணி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு தான் இருக்குது. பார்க்கலாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது. அப்பப்போ டெலிகிராம் சேனலில் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நம்ம சில நேரம் வீடியோ போட முடியாத சூழ்நிலையில் டெலிகிராம் சேனலில் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கோம். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.